सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। ஸ்ரீபதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்துல ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம் சுஸ்லோகவோர் குணவாதமாகவும் சுதஸ்ச வித்வத்பிர் உபாகிருதாயாம் கதா சுதாயாம் உபசம்பிரயோகம். ஏகாந்த லாபம் எதுனான்னு கேட்டா பகவானை பத்தி பேசிகிட்டே இருக்கிறது. வாய் நிறைய பாகவதம், நெஞ்சு நிறைய பாகவதம், என் காது நிறைய பாகவதம். சுதஸ்ச வித்வத்பிர் உபாகிருதாயம். சுதஸ்சன்னா கேட்கறது. அந்த பகவானுடைய கதைகளை கேட்டுட்டு ஆனந்தமா பொழுது போகுது. அது கதா சுதாயாம் உபசம்பிரயோகம். அந்த கதை என்ற அமிர்தத்துல நம்ம பிரயோகம் பண்றது எது? இந்த காதையும் வாக்கையும். சொல்றவங்க இருந்தா கேட்டுக்கொண்டிருக்கணும். காது நிறைய பாகவதம். கேட்கறவங்க தான் சொல்லிக்கொண்டே இருக்கணும். வாய் நிறைய பாகவதம். மொத்தத்துல நெஞ்சு நிறைய பாகவதம் ஆயிடுத்து பாருங்க. கேட்கும் பொழுதுதான் நெஞ்சில நிறைஞ்சது, சொல்லும் பொழுதுதான் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு. நெஞ்சில தானே வருது வாக்குல. ஆக மொத்தம் அதுதான் ஏகாந்த லாபம், பெரிய லாபம் சொல்றாரு. ஏக அந்த முடிவான நன்மை ஒன்று எதுன்னு கேட்டா அது பகவான் கதைகளை பத்தி பேசுறது தான். ஏகாந்தம்னா தனிமையில அனுபவிக்கக்கூடிய விஷயமும் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறதே ஒரு பெரிய லாபம். கிருஷ்ணனுடைய பெருமைகளை நினைக்கும் பொழுது நம்ம திவ்ய நிலையில இந்த பாஞ்ச பௌதிக தேகத்துல நம்ம இல்லையா, நம்ம சச்சிதானந்த ஸ்வரூபமா மாறிடுறோமா அப்போ பகவான் நினைக்கும் பொழுது. ஏன்னா அது முக்கணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையா. அது பக்தின்றதே நிர்குணம்தான். முக்குணங்களை கடந்தது தான் பக்தி. அது சுத்த சாத்விகம். அந்த நிலையில நாம நிலைநிறுத்தப்படுகிறோமா பகவத் பக்தியில் இருக்கும் பொழுது. அதான் சொல்ற ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம் சுஸ்லோக மௌலேர் குணவாதமாகவும். சுஸ்லோக மௌலேர் அப்படியே சிறந்த ஸ்லோகங்கள் இல்லையா. அதுல சிகரம் வச்ச மாதிரி. மௌலினா அதாவது சிரோமணி. தலையில கிரீடம் வச்சா எப்படி தனியா பிரகாசிக்கும் அந்த கிரீடம், அதான் ஹைலைட்டா இருக்கும் இல்லையா. அது மாதிரி பகவானுடைய குணங்களை பத்தி பேசக்கூடிய ஸ்லோகங்கள் தான் எப்பவுமே ஹைலைட்டா இருக்குமா. பகவானுடைய பெருமைகள் தான். அதான் சுஸ்லோகம் மௌலேரே குணவாதம் ஆகும். எது நல்ல ஸ்லோகம்? சுஸ்லோகம்னா என்ன? பகவானுடைய புகழை பாடக்கூடிய ஸ்லோகங்கள் தான் சிறந்த ஸ்லோகங்கள் கொண்டது இல்லையா. அதுதான் சிகாமணியா பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி பாடினா நம்மளுக்கு என்ன ஆகும்? சிரவணம் பண்ணோம். வாக்கடைஞ்ச பிரயோஜனமே பகவான் கதைகளை பேசுறதுதான் வாக்கடைஞ்ச பிரயோஜனமே. காதடைஞ்ச பிரயோஜனமே எனக்கு. எதுக்காக பகவான் காது கொடுத்தானா பகவான் காது ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கரோதி. அதுதான் இங்க சொல்ற சுதஸ்ச வித்வத்பிர் உபாகிருதாயம் கதா சுதாயம் உபசம்பிரயோகம். காதடைஞ்ச பலனே என்னன்னா பகவத் கதைகளை கேட்கறதுக்காக தான். சரி, ஓகே. அப்படி கேட்டா அப்படி பேசினா என்ன ஆகுனா அசேஷ சங்க்லேஷ சமம் விதத்தே குணானுவாத ஸ்ரவணம் முராரே. அசேஷ சங்க்லேஷ சமம் விதத்தே. மிச்சம் இல்லாம நம்மளுடைய கிளேசங்களை எல்லாம் போகக்கூடியதான். மிச்சம் இல்லாம அசேஷ சங்க்லேஷ சமம் விதத்து குண அனுவாதம் ஸ்ரவணம் முராரி. அப்போ யாருன்னா குணங்களை அனுவாதம் பண்ணி சொன்னாங்கன்னா அதை சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த முராரியினுடைய கதைகளை சிரவணம் பண்ணிட்டே இருந்தாலே நம்ம கஷ்டங்கள்லாம் விலகிட்டோமா. நம்ம மனசுல உள்ள கவலைகள்லாம் பஞ்சா பறந்து போயிடும். அப்போ என்ன ஆகும்? அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இருதயத்துல பகவான் தோன்ற ஆரம்பிப்பான். அப்படி இருதயத்துல தோண்டிட்ட பிறகு அப்ப இருதயம் முழுவதும் வேற சிந்தனை இல்லாம கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண ஸ்வரூபத்துல மனசு லயமாச்சுன்னா அப்போ சொல்ல வேண்டியது என்ன இருக்கு?
உதப்பணச்ச சரணாரவிந்தையோர் பராக சேவாரதில் ஆத்மலப்தா. ஆஹா, பகவான் திருவடி கமலங்கள்ல மனசு ஒருமுகப்பட்ட பிறகு நம்ம இழந்த ஆத்மாவை அடைந்து விடுகிறோமா, ஆத்ம லாபத்தை அடைந்து விடுகிறோமா. நம்ம ஆத்ம நிலையில் இருக்கிறதுனால தான் கிருஷ்ண பக்தியில தளிச்சு நிற்கிறோமா. இதெல்லாம் சொல்றாருங்க. புனஸ்த சரணாரவிந்தர் பராக சேவாரதிர் ஆத்மலப்தா. அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தியில தலைக்கும் பொழுது நம்ம ஆத்ம லாபத்தை அடைகின்றோம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான ஸ்லோகம். அதெல்லாம் படிக்கும் போது பாகவதமே ரொம்ப அருமையான ஸ்லோகம், அருமையான விஷயம். பாகவதம் எதுக்காக, பாகவதத்தில் உள்ள ஸ்லோகம்லாம் அருமையானது இருக்கு. பாகவதமே எதுக்காகனா, இந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அற்ப சௌக்கியங்களுக்காக அதிகமான பிரயாச, அதிகமான துக்கங்களை அனுபவிக்கிறது. கடுமையா ஒவ்வொரு சௌக்கியத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு கடுமையான போராட்டம் பண்ணி தான் ஒவ்வொரு சௌக்கியத்தை அனுபவிக்கிறதா இருக்கு. ஒரு அல்ப சௌக்கியம் கூட, ஒரு உடம்பு குணமானா கூட அவ்வளோ நோய்களால் வாட்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்புறமா அது பணம்லாம் நிறைய கொடுத்து அப்புறமா தான் அந்த நோய் குணமாகிறது. அதுவே பெரிய சௌக்கியமாக நினைக்கிறோம். அதாவது என்னன்னா துக்க நிவர்த்தி, அப்போதான் துக்க நிவர்த்தி ஆச்சு, நோய்கள்லேருந்து குணமாகி ரிலாக்ஸ் ஆச்சு, அவ்வளோதான். அப்போ முழுசாக குணமாகலை, அது ஒரு பக்கம் இருந்துனே இருக்கும். அப்பப்போ மாத்திரை போட கொஞ்சம் சுமாராக இருக்கும். பிபி சுகர் எல்லாமே அப்படித்தானே. இப்போ வர நோய்கள்லாம் அப்படித்தானே வருது. எல்லாமே பார்த்தா கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். வேற அதுவும் பத்திய உணவு தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாது, இது அப்படின்லாம் கண்ட்ரோலோட தான் மாத்திரை போட்டுக்கின்னு அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க உடம்ப. அப்படி ஒன்றும் துச்சி பட்சி நல்லா சுறுசுறுப்பாக உடம்பு இயக்க முடியாது இல்லையா. அப்போது அந்த துக்க நிவர்த்தி, அந்த நோய்களுக்கு கொஞ்சம் சுமாரானாவே அதுவே சுகம்னு நினைக்கிறோம். சுகமன் மன்னியதே, அந்த அற்ப சௌக்கியத்தை. ஆனால் பேரானந்தத்தில் மிதக்கக்கூடிய பாகவதர்கள் அவர்கள் தேகத்தை துச்சமாக நினச்சிடுவாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. இது கடக்க முடியல. அந்த தேகத்தை எவ்வளோக்கு எவ்வளோ உதாசீனப்படுத்துறியோ தேகம் கம்முன்னு கிடக்கும். நீ தேகத்தை பாராட்ட உனக்கு வரக்கூடிய நோய்களாலேயோ இல்லை கஷ்டங்களையோ இல்லை மனசு உள்ள கவலைகளை நீ பாராட்ட அது பெருசாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம மனசுல கவலை பெருசாகுது, நம்மளை வாட்டுறதுல நீ தான் அதுக்கு சோறு போட்டதே நீ தான். அது சோறு போட்டு குழம்பு ஊற்றி அதுக்கு நல்லா ஊட்டி விட்டு அது அந்த மனசை வலுக்க வச்சதே, அந்த மனசுடைய கவலைகளை வலுக்க வச்சதே நீ தான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யார்? நீ தானே. நோய்களை பாராட்டி சின்ன நோயை பாராட்டி உடனே போய் டெஸ்ட் பண்ணணும். வேற இருந்தாலும் உடனே செக் பண்ணுங்க. ஏன்னா அப்புறமா பின்னாடி முத்தி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். உடனே செக் பண்ணுங்க. பயப்படுறோம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து உடனே போய் அந்த செக்கப் இந்த செக்கப் அது ஓடி. இந்த தேகத்து மேல அவ்வளோ அபிமானமா. இந்த தேகம் கடக்கு பெரிய பெரிய வியாதிகளை இப்போ கண்டுக்க மாட்டாங்க மகாத்மாக்கள்லாம். அப்படி உதாசீனப்படுத்துவாங்க அந்த தேகத்தை. தேகம் ஒரு ஜடம். அப்படி பரதர் யோகேஸ்வர் இந்த ஜடமா தள்ளிட்டாரு அந்த தேகத்தை. இந்த தேகத்துல என்ன உழுது மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் என்ன வெயில் காய்ஞ்சாலும் உடம்ப நல்லா பிஷ்ட பேஷா அரைச்சமாவே நீ மீண்டும் அரைக்க போறியான்னு ரகுவனங்கள் கேட்கறாரு. என்னன்னா, நான் ஏற்கனவே இந்த உடம்ப சிக்ஷிச்சு வச்சிருக்கேனே, வெயில்லையும் புயல்லையும் மழையிலையும் கடுமையான துன்பங்கள்ல. எதெல்லாம் நான் எங்கேயோ படுப்பேன், கீழே தரையில படுப்பேன், எறும்பு கடிக்கும், முள்ளு குத்திக்கும், கல்லு மேலாம் பத்திருக்கேன், சுட வெயில்ல பத்திருக்கேன். அப்போ அந்த தேக ஸ்மரணம் என்னன்னா ஒண்ணுமே தெரியாது. மழையில நனைஞ்சிருக்கேன், குளிர்ல நடுங்கியிருக்கேன், எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். தேகம் அதெல்லாம் தேகத்துக்கு தானே. தேகேன ஜாதஸ்ய ஹிமே நசந்தி. அதுதான் பாகவதம் நம்ம சொல்லி கொடுக்குற முறை. என்னன்னா, தேகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உதாசீனப்படுத்துறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேகம் அடங்கி கிடக்கும். நீ தேகத்தை பாராட்டு. தேகத்தில் உள்ள சின்ன வியாதிகளோ சின்ன கஷ்டம் வந்தா கூட உடனே பாராட்ட அது அதிகரிக்க தான் செய்யும். அதான் சொல்றேனே, முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இது ஒருவேளை இந்த நோயா இருக்குமோ அந்த நோய்க்குமோ வந்துடுமோன்னா வந்துடும். நீ உன் மனசு இருக்கு பத்தியா, அது எதை தியானிக்கிறோ அது வடிவமா மாறிடும். அந்த மனசு அதுவாகவே நீ மாறிடுவ. எதை தியானிக்கிறோ மனசுல அதுவாகவே மாறிடுவ. அதனால தான் மகான்கள்லாம் நம்மளுக்கு அதை தியானம் பண்ணாத, அதை நினைக்காத, தேகத்தை மற, பகவானை நினை. அதனால நிர்யாபித தேக தர்மாக, தேக தர்மத்தை மற, பாகவதத்துல ஸ்மரி, பகவானை நினை.
பகவானை பற்றி நினைக்கிறதும் பகவான் கதைகளை பேசுறதும் பக்தருடைய சகவாசத்தில் இருக்கிறதும் தேகத்தை உதாசீனப்படுத்திட்டு அது பாட்டு ஒரு பக்கம் கிடக்கும். வந்த நோய் வந்த மாதிரியே தெரியாது. பெரிய பெரிய நோய்கள்லாம் குணமாக்கியிருக்காங்க. அது மாதிரி தேகத்தை உதாசீனப்படுத்திட்டு அது நீ பாராட்ட 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 தான். அதனால தான் விவேகானந்தர் சொல்வார், காலையில் எழுந்துக்கும் போதே நான் நல்லா இருக்கேன், குண்டா இருக்கேன், புஷ்டியா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு பூரா நல்லாவே இருக்கமா, சந்தோஷமா. ஐயோ இன்னைக்கு என்ன ஆச்சோ, ஐயோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வர போகணும், உடம்பு வேற சரியில்லை, என்ன செக்அப் பண்ணி என்ன சொல்ல போறாங்களோ, அப்படியே பயமுறுத்த போறாங்களோன்னு தெரியல. செக்அப் பண்ணி பெரிய நோயா சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, ஐயோ பணம் வேற நிறைய கட்டும், அதுக்கு என்ன செலவாகுமோ, ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ஆகுமோ, எது ஆகுமோ அப்படின்னு இந்த பயமே நம்மளை கொண்டுடும். பயமே நோய்களை வியாதிகள் அதிகமாகிடும். நம்ம பயத்துக்கு ஏற்ற மாதிரியே நடக்கும். ஏன் பயப்படுற? நிர்பயத்துவம் அரோகதா. அடுத்த பதத்திலே சொல்ற, ஃபர்ஸ்ட் பயத்தை விடு, அரோகதா நோயற்ற வாழ்வு. ரோகம்னா நோய், அரோகதா. நிர்பயத்துவம் ஃபர்ஸ்ட் பயம் இல்லாத, பயம்தான் நோயை உண்டாக்குறது. நிர்பயத்துவம் அரோகதா. புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா. அஜாட்டியம், யாராலும் உன்னை ஜெயிக்க முடியாது. இந்த ஆத்மாவுக்கு நோய் கிடையாது. ஆத்மாவுக்கு மனசுக்கு தான் கவலை, ஆத்மாவுக்கு கவலை கிடையாது. தேகத்துக்கு தான் நோய்கள் கஷ்டங்கள் எல்லாமே, ஆத்மாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைஞ்சிருக்கிற பாகவதத்தை படிச்சாதானே. அது மாதிரி இந்த அல்ப விஷயத்தெல்லாம் பாராட்டி 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 அதிகமான துக்கங்களை அனுபவிக்கின்ற இந்த மக்களுக்காக தான், இவர்களை கரையேற்றத்துக்காக தான் பாகவதம் வந்ததேவாம். இப்போ புரியுதா? இப்போ நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, இது நான் சொல்ல, பாகவதம் சொல்லியிருக்கு. சோகம் நாம் சுல்ல சுகாய துக்கம் மகத்கதானாம் விரமாய தஸ்யம். அற்ப சௌக்கியத்துக்காக அதிகமான துன்பங்களை அனுபவிக்கின்ற, புரியுதுங்களா? அப்ப சுல்ல சுகாய, ஒன்றும் பெருசா ஒன்னே சாதிச்சிட்டு போறோம் இல்லை, அல்ப சௌக்கியத்துக்காக தான் நம்ம அதிகமான பிரயாசப்படுறோம், இந்த தேக சௌக்கியத்துக்காக. ஆனா ஆத்ம சௌக்கியத்துக்காக நம்ம திரும்பியே பார்க்கறது இல்லை. அப்படி மக்கள் கஷ்டப்படுகின்ற அவர்களுக்கு ஆத்ம சௌக்கியத்தை காட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாகவதம் அத்தியாத்ம தீபம். அந்த ஆத்மாவை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான், அந்த ஆத்ம சௌக்கியத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு அத்தியாத்ம தீபமாக இந்த பாகவதம் வந்திருக்கான். முதல்ல புரிஞ்சுக்கணும். அதான் சொல்ற, சோகம் ட்ருணாம். ட்ருணாம்னா மனுஷர்கள். சோகம் ட்ருணாம் சுல்ல சுகாய துக்கம் மகத்கதானம். துக்கம் மகத்கதானம். சுல்ல சுகாய, அல்ப சௌக்கியத்துக்காக பெரிய துக்கங்கள் அனுபவிக்கின்ற இந்த மக்களை, இப்படி அறியாமல் இருக்கிற மக்களை கரையேற்றத்துக்குன்னே வந்துதான் பாகவதம். மகத்கதானம் விரமாய தஸ்ய பிரவர்த்தையே பாகவதம் புராணம் யதாக சாட்சாத் பகவான் ரிஷிபியா. சாட்சாத் பகவானாகிய வியாசாச்சாரியரால் எழுதப்பட்ட பாகவதம், அதுக்குன்னே எழுதினாராம் பாகவதம். இப்படிப்பட்ட மக்களை கரையேற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டே, அப்படிப்பட்ட பரந்த மன நோக்கத்தோட, இந்த அன்றுநாம்னா மனுஷர்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுகிறார்களே, இவரெல்லாம் கரையேற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இப்படிப்பட்ட பாகவத புராணத்தை எழுதினார். மகத்கதானாம் விரமாய தஸ்யம். அப்படிப்பட்ட இந்த தேக சௌக்கியங்கள்ல ரமிக்காமல் ஆத்ம சௌக்கியத்துல ரமிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பாகவதத்தை எழுதினார். இப்ப புரியுதா? பாகவதம் எதுக்காகன்னு, பாகவதம் எதுக்காகன்னு கேள்வி கேட்டா இதுதான் பதில். சோகம் ருணாம் சுல்ல சுகாய துக்கம் மகத்கதானாம் விரமாய தஸ்ய பிரவர்த்தையே பாகவதம் புராணம் யதாக சாக்ஷாத் பகவான் ரிஷிபியா. சாக்ஷாத் பகவானே ரிஷி வடிவத்துல வந்த வியாசர் இதை பாகவதம் எழுதி கொடுத்தார் நமக்கு. அதனால நம்ம பாகவதம் படிக்கிறவங்களுக்கு தேக தர்மங்கள் விட்டு போயிடும். இது மந்திரம் இல்லை, மாயம் இல்லை. நம்ம யதார்த்தத்தை வாஸ்தவம் அற்ற வஸ்து சிவதம், யதார்த்தத்தை எடுத்து சொல்லக்கூடிய புராணம் இந்த பாகவதம். வாஸ்தவமா நீ உடம்பே கிடையாது, நீ ஆத்மா. அந்த வாஸ்தவமான வஸ்து தான் நம்ம தெரிந்து கொள்ளும்படி, வேத்தியம் தெரிந்து கொள்ளும்படி செய்கிறது இந்த பாகவத புராணம். நமக்கு மங்களத்தை உண்டாக்க வந்த புராணம் இது. சிவதம். நம்ம 3 வித தாபங்களுக்கு நீ உட்பட்டவனே கிடையாது. அது வேரோட பிடிங்கெரித்து தாபத்திரைய உன்மூலனம். அந்த 3 தாபங்கள் உனக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்த புராணம் இந்த பாகவதம். ஸ்ரீமத் பாகவதே வேத்தியம் வாஸ்தவம் அற்ற வஸ்து சிவதம் தாபத்திரைய உன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிக்கிறதே. இதே அந்த பகவான் ரிஷிப்பின்னு சொன்னார்லையே, அதே பகவான் ரிஷிப்பி தான் அங்க மகாமுனியார் வியாசாச்சாரியரால் கிருதே செய்யப்பட்டது. இந்த பாகவதம் எழுதப்பட்டது.
மகாமுனி கிருதே கிம் வா பரே ஈஸ்வரஹா சத்யோஹிருத்தி அவருத்தியதே அத்த கிருதிபிகி சுஷ்ரூஷுபிஸ்தக்ஷனாத்து. கிருதிபிகி யாரோ சில பாக்கியவான்களால் தான் இந்த பாகவதத்தை படித்து அனுபவிக்க முடியுமா, இந்த பாகவத்தில் ரமிக்க முடியுமா? ஏன்னா பரம பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது, தேகத்தை மறக்க செய்யக்கூடியது. கேகாத்ம விஸ்மிருதி. எப்போ பார்த்தாலும் வீட்டை பற்றி கவலை, குடும்பத்தை பற்றி கவலை, இந்த உடம்பை பற்றி கவலை, வேற என்ன கவலைப்பட்டு பெருசாக நம்ம கவலைப்பட்டுருவோம்னு சொல்லும் போலாம். எல்லாம் திருப்பி 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 குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற கதை தான். இதே குண்டு செட்டில் தான் திருப்பி குதிரை ஓட்டினது போகிறோம் நம்ம. இதை விட்டு இந்த கிணத்து தவளை மாதிரி இதை விட்டு வெளியே ஒன்றுமே தெரியாது நமக்கு. இதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்கு, பகவான் இருக்கிறான், ஆத்ம உலகம் ஒன்று இருக்கு. இந்த தேகத்தை தேகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நினை. எப்போ இந்த குடும்பத்தை பற்றியே நினச்சிட்டு இருப்பியா? எப்போ குடும்பத்தை பற்றி, மனைவி, குழந்தைகள், இதை தவிர இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேருந்து எப்போ வெளியே வரப்போற? நம்மளுக்கு ஆத்ம உலகத்துக்கு என்னைக்கு வரப்போற? கிருஷ்ண உலகத்துக்கு என்னைக்கு வரப்போற? மகான்கள் பாதையில் என்னைக்கு வரப்போற? இதை விட பரந்த மனநோக்கத்தோட உயர்ந்த விஷயங்களை எப்போ தியானம் பண்ண போற? அற்ப விஷயங்களே சுகாயம், அற்ப சோக்கியத்துக்காக அற்ப விஷயங்கள்லயே மனசை பறிகொடுத்து அல்பமாவே போயிட்டு போறியா? நம்ம மனசை அப்படியே படுங்க, அல்பமாவே தியானம் பண்ணுது. 10 ரூபாய் ஒரு விஷயத்த பெருசா நினைக்குது. ஜடமா அதான் சொல்ற, சப்த தீபத்துக்கு அதிபதியான அம்பரீஷன் லோஷ்டவத் ஸ்மிருதம் மண்ணாங்கட்டிக்கு சமம்னு நினைச்சான். அந்த மனப்பான்மை என்னைக்கு வரும்? அந்த பரந்த மன நோக்கம். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை துஷ்டமா தூக்கி எறிஞ்சிட்டு ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போனாருன்னா அந்த தியாக மனப்பான்மை. ஏன்னா இது ஜடம் தானே, இது சப்த தீபமும் மண்ணு தானேடா. இந்த மண்ணுக்கு அதிபதினு சொல்றது ஒரு பெருமையா? லோஷ்டவத் ஸ்மிருதம் மண்ணாங்கட்டிக்கு சமம், அது தூக்கிப்படாது. ஸ்வப்ன சம்ஸ்கிருதம், இது கனவுக்கு நிகரானது இந்த வாழ்க்கை. இதை போய் யாருன்னா பெருசா மதிப்பாங்களாம்? இதை மதிக்கிறதுனால்தான் இவ்வளவு துன்பங்கள் காரணம். இவ்வளவு துன்பங்களை வாட்டி புரட்டி எடுக்கப்படுற நீ, உன்னை ஃப்ரை பண்ணி எடுக்கிறான். இந்த மாயை, இந்த கலிபுருஷன் நம்மளை ஃப்ரை பண்ணி எடுக்கிறான். அப்படியே அப்பளம் பொரியிற மாதிரி பொரிச்சு எடுக்கிறாங்க. இந்த அவ்வளவு வேதனைகளை தாங்கிட்டு கூட ஏதாவது சுகம் கிடைக்குமான்னு மறுபடியும் இவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சு அந்த குடும்பத்தை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் வெளியே வர மாட்டேன். கிரக வரதானம், அந்த இல்லறத்துல பந்தப்படுறதையே விரதமாக கொண்டவர்கள் அவங்களாம். கிரகேஷு கிரகமேதினம், கிரக வரதானம். கிரகேஷு, இந்த கிரகம்னா வீடுன்னு சொல்றோம், அதான் கிரகம்னா பந்தப்படுத்தக்கூடிய இடம். அதுலேயே புத்தி உடையவர்கள், மேதினா புத்தி, அந்த இல்லற கவலைகளிலே புத்தி செலுத்தினவர்கள், அல்ப விஷயங்களுக்காக அதிகமாக சிரமப்பட்டு உழைப்பவர்கள், அதுக்காக வேண்டி என்ன வேணாலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள். அதுக்கு அதான் சொல்ற கிரக வரதானம். அதை விரதமாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா, அவ்வளவு திட விரதமாக கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா. இந்த குடும்பத்திலேயே கட்டுண்டு கிடக்கிறது, இந்த குடும்பத்திலேயே மடியிருது, இந்த குடும்பத்திலே ஒரு நாள் செத்து போயிடணும். நோய்கள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இதை விட்டு எனக்கு வேற உலகம் தெரிய வேணாம், இவர்களோட தான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், கஷ்டப்படனே இங்கே தான் சாவேன். ஆனா அப்படி தப்பித்தவரை கூட பார்த்து சாதிக்குவாள். பகவானுக்கு தேடி வந்துட மாட்டேன், பாகவதம் படிச்சிட மாட்டேன், பகவான் நாமா சொல்ல மாட்டேன். அப்படி இப்படி இருக்காங்களே, இது என்ன? இதை விட அதான் சொல்ல, மிருகங்கள் இவர்கள்லாம். நான் சொல்ல, பாகவதம் சொல்லியிருக்கேன். அவர்கள மிருகங்களும் அதே மாதிரி தானே இந்த புலன் இன்பத்துக்காக அவைகள் வாழ்கிறது. ஆத்மலாபத்தை தேடிக்கல மிருகம், நீ அதே மாதிரி தானே ஆத்மலாபத்தை தேடிக்கல. இதே கிரகத்துல கட்டுண்டு கிடக்குற. அப்போ கிரகவரதானம், கிரகேஷு கிரகமேதினாம், கிரகவரதானம், இல்லற கவலைகளிலே கட்டுண்டு இருக்கிற இவர்களுக்கு இதுக்கு அண்ணாண்டா என்ன இருக்குன்னே தெரியாது. உங்களுக்கு இதுக்கு அண்ணாண்ட ஒரு பாகவதத்துக்கு வந்தாதானே, பாகவதோட பழகினாதானே இதுக்கு மேல ஒரு உலகம், இதுக்கு மேல ஒரு பெரிய பரந்த வாழ்க்கை இருக்கு. நம்ம அனுபவிக்க வேண்டிய பெரிய பெரிய சௌக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு. பக்தி சௌக்கியம், ஞான சௌக்கியம், வைராக்கிய சௌக்கியம்லாம் இருக்கு தெரியுமா? வைராக்கியத்துல ஒரு சௌக்கியம் இருக்கு, அது தெரியுமா? எல்லாம் கிருஷ்ணானுகிரகம் பண்ணும்போது, நம்ம விட்டு விலகும் போது நம்மளுக்கு ஆசையை விட செய்யறான் பத்தியா? ஒரு விஷயத்தை நம்ம இந்த பிடுங்கும் போது அவைகள பட்டுதல் வச்சா பகவானுடைய, அப்ப அந்த ஆசை எதுக்கு விட செய்யறான்னா கிருஷ்ணத்துல ஆசை உண்டாக்குறதுக்காக. அப்ப அந்த வைராக்கியமும் தேவைப்படுது இல்லையா? அப்ப ஞானத்துல பார்த்தா எவ்வளவு பேர் இந்த தேகாபிமானம் விட்டு போன பிறகு இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நினைக்கும் போதே, அந்த சங்கல்பத்துல அந்த ஞானம் வரும்போதே எவ்வளவு பேர் ரிலீஃப் கிடைக்குது நம்மளுக்கு. அப்பா இப்ப தேகத்துக்குரிய கர்மாக்கள்லாம் கடமைகள்லாம் எனக்கு கிடையாதா? உனக்கு எதுவுமே கிடையாது, நீ ஆத்மஸ்வரூபம் ஆனந்தமா இருக்க வேண்டிய மட்டும்தான் வேலை. அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய சும குறையுது, எவ்வளவு பெரிய பாரம் நம்மள இறக்கி வச்ச மாதிரி இருக்கு இந்த ஞானத்துல இருக்கும்போது. அப்ப ஞானத்துல கிடைக்கிற சௌக்கியம், பக்தியில் உள்ள சௌக்கியம் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணன் தான் நம்ம ஆத்மஸ்வரூபம், நம்ம பரமாத்மா, அவனுடைய அம்சம். அந்த கிருஷ்ணனை போல சௌக்கியமா இருக்க வேண்டியவர்கள். அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை நினைக்கும் போது, அந்த கிருஷ்ணன் நம்மளை பாதுகாக்கிறான் பூர்ணமா அப்படி நினைக்கும் போது, அவனை விட சிறந்த பாதுகாவலன் யாருமே கிடையாது. நம்மளை நாம காப்பாத்திக்க நம்ம ஒரு லாபத்தையும் தேடிக்கல.
நான் என்னமோ சாதிச்சிடறேன், பகவானை விட்டு விலகி போய் நான் என்னமோ சாதிச்சிடறேன், வெட்டி முறிச்சிடன்னு போய் நான் ஒன்னுத்தையும் சாதிச்சுக்கல. துன்பத்து மேல துன்பம் தான், அடி மேல அடிதான் பட்டேன். இந்த கிருஷ்ண இடத்துல வந்தாதான், இந்த கிருஷ்ண கதைகளை பேசும்போதுதான் அவ்வளவு பேரானந்தமா இருக்கே. இதுல ஒரு குளிர்ச்சியான இந்த ஆஸ்வாசம் இங்கதானே கிடைக்குது இந்த கிருஷ்ண இடத்துல, வேற எங்கேயுமே அது கிடைக்கலையே. இந்த இடத்துல கிருஷ்ணன் நான் இருக்கண்டா உனக்கு, நீ கவலைப்படாத சொல்லும் போது அந்த பக்தியில் உள்ள சௌக்கியம் அதை அனுபவிக்கும் போது இங்க நல்லா குளிர்ச்சியா இருக்கு. என் மனசுக்கு அப்படியே நான் மயிலறகால் வருடப்பட்டது போல என் புண்ணை ஆத்தக்கூடிய அந்த மயிலறகால் ஒரு ஆயில்மெண்ட் போட்டு அந்த மயிலறகால் எடுத்து அப்படியே அந்த புண்ணை ஆத்துனாங்கன்னா அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும், நல்ல மென்மையா இருக்கும். அந்த புண்ணு ஆறும், சுகமா இருக்கும். ஒரு கடுமையான பொருள் அந்த புண்ணு மேல வச்சா எரியும், ஆனா லைட்டா உருவி விட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த புண்ணு மேலேயே அந்த ஊர்ல அப்படியே ஊறும் லைட்டா அந்த மயிலறகளா வைக்கும் போது. அதுனா ஒரு சுகமா இருக்கும். அது அந்த ஆயில்மெண்ட் தடவும் போதே அந்த புண்ணுல ஒரு வெந்து போன காயம் எதெல்லாம் அப்போ என்னன்னா உடனே அது நோயும் குணமாகும், சுகமா அந்த மயிலறகால் வருடி விட்டது போல இந்த சம்சார தாபங்களால் புண்ணாய் போன இந்த ஹிருதயத்தை அது கிருஷ்ண பக்தி என்ற அந்த பக்தி, கிருஷ்ணனுடைய ரூப லாவண்யங்கள், கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு, கிருஷ்ண பக்தியானது அது மயிலறகால் வருடி விட்டது போல சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குமா. அப்படி இருக்கும். அப்படி அதுக்குன்னே வந்துதான் பாகவதம் பக்தி ஞான வைராக்கியத்தை பிரகாசிக்க செய்வதற்கென்றே சம்சாரினாம் கருணை ஆக புராண குஹ்யம், இந்த புராண ரகசியத்தை சம்சாரிகள் மேல உள்ள கருணையினால சுகாச்சாரியர் கொடுத்தாராம். அப்பாவும் புள்ளியும் ஒரே விஷயம்தான், ஒரே நோக்கத்தோட தான். நிச்சயசாய லோகஸ்ய பாகவதம் புராணம், நிச்சயசாய லோகஸ்ய உலகத்துல எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடணுமா, எல்லாரும் சேமத்தை அடையணுமா, எல்லாரும் ஆனந்தத்தை அடையணுமா. அந்த பரந்த மன நோக்கத்துக்காக தான் வியாசாச்சாரியர் நிச்சயசாய லோகஸ்யன்னா உலகத்துல இருக்க எல்லாரும் நிச்சயச அடையணும், அதனால மோட்சத்தை அடையணும், அதாவது மோட்ச சௌக்கியத்தை அனுபவிக்கணும், உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற பரந்த நோக்கத்தோடு தான் இந்த பாகவதம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிறகு யார் இந்த பாகவதத்தை எடுத்து சொல்றாங்களோ, அதாவது மகான்கள்லாம் கருணை அதிகம் மகான்களுக்கு. தன்னை அனுசரிச்சவங்க கேட்கலாம் கூட, இது பாகவதம் கேட்டாதான் சொல்லணும், அப்படி கேட்கலாம் கூட சொல்லுவாங்களாம். விதுரர் சொல்றாரு, அனுபிரதானம் அந்த பக்தர்கள் அனுசரிச்சு போறாங்கன்னா அவங்களுக்கு நன்மையை விரும்பி அவங்க சொல்லுவாங்களாம். அனுபிரதானம் சிஷ்யானாம் புத்திரானம் சத் விஜோத்தம அனாபிருஷ்டம் அபி ப்ரூயுஹு குரவோ தீனவத்சலாக. தன்னை அனுசரிக்கிறவர்கள் புத்திரனா இருந்தாலும் சரி, சிஷ்யனா இருந்தாலும் சரி, அவர்கள் கேட்கவில்லை என்றால் நம்ம புத்திரன் தானே, நம்ம சிஷ்யன் தானே, நம்மளை அனுசரிச்சுக்க, நம்மளே நம்பி வந்திருக்கானே, அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஆத்ம லாபத்தை பத்தி நம்ம சொல்லி கொடுக்காம அவனுக்கு எப்படி தெரியும். அதனால அவன் கேட்பான்னு எதிர்பார்க்க கூடாது, நாமளாம் அவனுக்கு சொல்லி தீனவத்சலாக அப்படிப்பட்ட கஷ்டப்படுகிற உள்ள வாத்சல்யம் உண்மையிலே கருணை இருந்தா மகாத்மாக்கள் தேடி போய் சொல்லுவாங்களாம். அவர்கள் கேட்கட்டும்னு எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்களாம். அவங்களா ஒன்னா கேட்கட்டும், ஆத்ம லாபத்தை அடையணும்னா. அவர்கள் சம்சாரிகளா இருக்காங்க, துன்பப்படுறாங்கன்னா அவள் துன்பப்படுறாங்களா, வரணும் இல்லையா, அவன் தேடி வரமாட்டாங்க, அப்போ துன்பப்பட்டோம் அப்படி விட்டுற மாட்டாங்களாம். மகான்கள் மேல விழுந்து காப்பாற்றுவாங்களாம். ஏன்னா அனுபிரதானம் நம்மளோட தொடர்பு கொள்றாங்களே, இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, இது நல்லதா, நோ நம்ம என்ன பண்ணோம், ஃபோன் பண்ணி கேட்போம், எப்படி இருக்கு உடம்பு, எப்படி இருக்கு, என்ன எதுவும் கேட்போம், அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு மேல விழுந்து காப்பாத்துறதுக்கு போராடுவாங்களாம். அவர்கள் தான் அதான் பக்த லட்சணம். ஃபோன் பண்ணி கேட்போம், என்ன உடம்பு சரியில்லை, என்ன ஆச்சு, ஏதாச்சு, சரி உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன், உங்களுக்காக இது பண்றேன், உங்க வீட்டுல பாகவதம் வைங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல விழுந்து காப்பாத்துறதுக்கு போராடுவாங்களாம். அவர்கள் தான் மகாத்மாக்கள். அவர்கள் சிஷ்யர்களோ புத்திரர்களோ அல்லது நம்ம உறவினர்களோ நம்ம தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்கன்னா மகான்களுக்கு பொறுக்காது. நம்ம அனுபவிச்ச சௌக்கியத்தை அவங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காக அவர்கள் முயற்சிப்பார்கள். அதையும் புறக்கணிச்சுட்டு அவங்க போறாங்கன்னா நல்ல நேரம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தேடி போய் மகாத்மாக்கள் காப்பாற்றும் பொழுது அதை புறக்கணித்து போறதுன்னா அவர்கள் நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். அனுபவிக்க வேண்டியது ஒன்றும் நிறைய இருக்குன்னு அர்த்தம் அந்த கர்ம வினைகளை. அதனால அவர்கள் அப்படி தேடி வர பக்தர்களையும் உதாசீனப்படுத்தாங்கன்னா இதை விட அதான் சொல்ல, அதுக்கு மேல தலையெழுத்து தலைமலை ஏறி உட்காந்துன்னு அவர்களை கர்ம வினையானது ஆட்டி படைக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அனுபவிச்சுதான் வரணும், அனுபவிச்சு அப்புறமா தான் வரும். அதான் அனுபவிச்ச பிறகு அப்புறமா துன்பத்தை அனுபவிச்ச பிறகுதான் அவர்கள் அந்த கர்மா கழிஞ்ச பிறகுதான் வர முடியும் அந்த சத் சங்கத்துக்கு, இல்லாட்டி வர மாட்டாங்க. அந்த சாதுக்களோட தொடர்பு கொள்வாங்க, இல்லாட்டி முடியாது. அதனால புத்திரர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் கேட்கவில்லை என்றாலும் அவர் மேல் உள்ள கருணையினால
தீனவத்சலர்கள் சொல்லுவாங்களே, அது மாதிரி எங்க மேல கருணையினால விதரர் கேட்கிற மைத்திர இடத்துல கருணையினால நாங்கள் கேட்கலன்னா கூட ஏதாவது மறந்துருந்தா கூட நீங்க பகவத்குணங்களை எடுத்து சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. அனுவிரதானம் சிஷ்யானம் புத்திராணம் ச திஜோத்தம அனாபிருஷ்டம் அபி குருயுஹோ குரவோ தீனவத்சலாக. ஆஹா, குருமார்கள்லாம் தீனவத்சலர்களாம். ஏன்னா தீனர்கள் யாரு? ஏழப்பட்டவங்க தான் தீனர்கள் கிடையாது. பணக்காரன் கூட தீனம் தான். பணக்காரன் யாரெல்லாம் மன உளைச்சலில் கஷ்டப்படுறாங்களோ, நோய் நொடிகளால் பாதிக்கப்படுறாங்களோ, மனக்கவலைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, இந்த ஆத்ம லாபத்தை தெரியாம இருக்கிறவங்க எல்லாமே, கிருஷ்ணனை பத்தி தெரியாம இருக்கு, கிருஷ்ண பக்தி வராம இருக்கிறவங்க எல்லாருமே தீனர்கள் தான். மொத்தத்தில் சொல்ல போனா அவர்கள் மேல உண்மையிலே கருணை இருந்தா அவர்களை தேடி போய் மகாத்மாக்கள் மேல விழுந்து காப்பாற்றுவாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயத்த பாவதம் சொல்லி. அப்படி யார் காப்பாத்துறாங்களோ அவர்கள் எப்படிப்பட்ட புண்ணியம் தெரியுமா? ஒரு ஜீவாத்மாவை நீ பாகவதம் சொல்லி பகவன் நாமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பகவன் நாமா சொல்ல வச்சு பாகவதம் சொல்லி நல்ல ஞான உபதேசங்கள் பண்ணி இந்த பாகவதத்தை எடுத்து உரைக்கிறாங்க பத்தியா? அந்த எடுத்து உரைக்கிறவங்களுக்கு என்ன லாபம் தெரியுமா? தபஸ்புடைய புண்ணியம், வேதத்தினுடைய புண்ணியம், வேதாத்தியனம் பண்ணா என்ன புண்ணியமோ, பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்ணா என்ன புண்ணியமோ, நிறைய தட்சணைகள் கொடுத்து அஸ்வமேதம், வாஜபேயம், ராஜசூயம் போன்ற பெரிய பெரிய யாகங்கள்லாம், உயர்ந்த யாகங்கள்லாம் செய்த என்ன பலனும், அதே பஞ்சாக்னி மத்தியில தபம் பண்ணா என்ன பண்ணணும், நிறைய வஸ்திர தானம், ஸ்வர்ண தானம், அப்படி பல தானங்கள், அன்னதானம், கன்னிகா தானம், நிறைய தானம் சொல்ல எல்லா தானங்களையும் பண்ணா என்ன பலனும், அத்தனை பலனையும் இப்ப தானம் பண்ண பலன், பஞ்சாக்னி மத்தியில தவம் பண்ண பலன், வேதாத்தியனம் பண்ண 4 வேதங்களும் கரைச்சி குடிச்சா அது வேதத்து கங்கை கரையில உட்காந்து வேதாத்தியனம் பண்ணா என்ன பலனும், அந்த பலன்கள் அத்தனையும் யாகங்கள் செய்தா, நிறைய தட்சணை கொடுத்து யாகங்கள் பண்ணா என்ன பண்ணணும், அத்தனை பலன்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு தட்டுல வச்சா. ஆனா ஒரு ஜீவாத்மாவை இந்த ஆன்மீகத்துக்கு அழிச்சுன்னு இந்த பாகவதம் கேட்க வைக்கிற பத்தியா, அவனுக்கு ஆத்மலாபத்தை காட்டி கொடுக்குற பத்தியா, இந்த தேக சௌக்கியத்துல ஏமாந்து போவாதரா, மேல் மேல துன்பங்கள் அனுபவிக்காத உனக்கு பெரிய ஒரு புதுமையான ஒரு மார்க்கத்தை காட்டிக்க முடியுற, இதுதான் உன்னுடைய ஸ்வரூபம், இந்த ஆத்மலாபம் அடையிறதுதான் பெரிய பாக்கியம் அப்படின்னு ஒருத்தன் இட்டுன்னு வந்து விட்டான்னா அந்த புண்ணியத்துக்கு ஈடா, அந்த புண்ணியத்துல 16ல் ஒரு பங்கு கூட இந்த பஞ்சாக்னி மத்தியில தவம் பண்ணதோ, 1000 கால வருஷமா தவம் பண்ணதோ, யாகங்கள் பண்ணதோ, தான தர்மங்கள் பண்ணதோ, அப்படியேப்பட்ட தபஸ் பண்ணதோ, வேதங்களை அத்தியனம் பண்ணதோ, அவ்வளவு பலன்களும் இந்த ஒரு ஜீவனை அபயப்பிரதானம் கொடுத்து அந்த ஜீவனை கரையற்ற பத்தி இந்த புண்ணியத்துல 16ல் ஒரு பங்கு கூட ஈடுகட்டாதான். இத்தனை புண்ணியங்களும் வேதாத்தியனம் பண்ணது, தபஸ் பண்ணது, யாகம் பண்ணது, யோகம் பண்ணது, தான தர்மங்கள் பண்ணது, இத்தனை பலன்களும் ஒன்னா சேர்த்து ஒரு தராசத்துல வச்சா இத்தனை பலன்களும் இந்த ஒரு ஜீவனுக்கு அபயப்பிரதானம் கொடுத்து அந்த ஜீவனை ஆத்மலாபத்தை உபதேசம் பண்ணி அந்த ஆத்மலாபத்துக்கு அழிச்சுட்டு வர பத்தி அந்த ஜீவனை அந்த புண்ணியத்துக்கு 16ல் ஒரு பங்கு கூட இது ஈடுகாட்டாதான். புரியுதுங்களா சொல்றது? ஏன்னா ஒரு ஜீவனை கரையேற்றுறதுன்றது பெரிய புண்ணியம். அது இந்த புண்ணியத்துக்கு ஈடா வேற எதுவுமே கிடையாது. தபசோ யாகமோ தான தர்மோ கிடையாது. இது அவ்வளவு விசேஷம். எவ்வளவு அழகா மகாத்மாக்கள் சொல்லிடுறாங்க பாருங்க. 4 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சர்வே வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச தபோதானானி சானக ஜீவ அபய பிரதானஸ்ய ந குர்வீரன் கலாம் அபி. கலாம்னா 16ல் ஒரு பங்கு. ஜீவ அபய பிரதானஸ்ய ஒரு ஜீவன் ஆத்மலாபத்துக்காக அழிஷ்ணவர் வித்யா இந்த புண்ணியத்துக்கு சமமாக தபசோ யாகமோ வேதாத்தியனமோ தான தர்மங்களோ சமமாக 16ல் ஒரு பங்கு கூட ஈடுகட்டாது அந்த பலங்கள்லாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவ்வளவு விசேஷம் பாருங்க. அப்படியேப்பட்ட இந்த பாகவதம் நமக்கு இப்படிலாம் வழிகள் காட்டி கொடுக்குது. அதனால நிறைய பேருக்கு பாவம் வாழ்க்கையில ரொம்ப நொந்து நூலா போறாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த வழியை காட்டினோம்னா, இப்படிப்பட்ட ஆத்ம லாபத்தை காட்டி கொடுத்தோம்னா நமக்கு மேல பகவான் அவ்வளவு சந்தோஷம் அடைகிறானா, அவ்வளவு புண்ணியங்களை நம்மளுக்கு வர்ஷிக்கிறானா. நீ தவம் பண்ணி யாகம் பண்ணி எல்லாம் பண்ணு, அதை விட பெரிய புண்ணியம் என்னன்னா எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இந்த பாகவத்தை எடுத்து சொல்லு. அவர் கேட்கணும்னு எதிர்பார்க்காத, அவர் அனாபிருஷ்டம் அபி கேட்கலன்னா கூட தீனவத்சலன் ஆகிய நீ அவர் வீட்டுல போய் பாகவத வை, பாகவத பாராயணம் பண்ணு, இல்ல அவர்ல பாகவதம் பாராயணம் பண்ண சொல்லு.
எப்படியாவது ஏற்பாடு பண்ணி இந்த பாகவதத்தை நீ சொல்ல வச்சிட்டேன்னு சொன்னா ஆத்ம லாபத்தை நீ அடையும்படி செய்துட்டேன்னு சொன்னா அது அவ்வளவு புண்ணியமா. பகவான் நம்ம இடத்துல அவ்வளவு கருணை காட்டுவானாம், தேவரெல்லாம் அனுகிரகம் பண்ணுவானாம். துருவ சரித்திரத்தை சொல்லும் போது கடைசியில் பல்ஸ்வதி சொல்றார், இந்த துருவ சரித்திரத்தை யார் அஜ்ஞானிகளுக்கு, இந்த துருவ சரித்திரத்தை அறியாதவங்களுக்கு இந்த துருவ சரித்திரத்துடைய மகிமைகளை எடுத்து சொல்றாங்களோ, இந்த துருவ சரித்திரத்தை சொல்றாங்களோ அறியாதவங்களுக்கு அவரிடத்தில் தேவரெல்லாம் கருணை காட்டுகிறார்கள். அப்போ இந்த பகவத் குணங்களை பத்தி எடுத்து சொல்றது அவ்வளவு பெரிய புண்ணியம், சாதாரண புண்ணியம் கிடையாது. பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாயிடுவான் அவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றார், இந்த பிரம்மதேவர் பகவான் நோக்கி ஸ்தோத்திரம் பண்றார். அதான் பழைய காலத்துல பழைய காலம் முடிஞ்சு சிருஷ்டி சமயத்துல பிரம்மதேவர் தோன்றினார். பகவான் நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் தோன்றினார். மூணாஸ்கந்தத்துல வருது. தோன்றின உடனே சுத்தி முத்தி பார்த்தார், எதுவுமே தெரியல. அப்போ பகவான் நோக்கி தவம் பண்ணார். 1000 வருஷம், தேவ வருஷத்துல 1000 வருஷம் தவம் பண்ணார். பகவான் பிரத்யக்ஷம் ஆயிட்டான், தன்னுடைய லோகத்துல வைகுண்ட லோகத்தை காண்பிச்சு கொடுத்தான். பகவானை பார்த்தோன்னே ஸ்தோத்திரம் பண்றார் பிரம்மதேவன். ஏது த்விதீய சரணாம்புஜ கோஷகந்தம் ஜிக்ரந்தி கர்ண விவரஹே ஸ்ருதிவாதநீதம் பக்தியா கிரகீத சரணஹா பரையாச்ச தேசம் நா பைஷி நாத ஹிருதயம் புருகாத்து ஸ்வபும்சாம். பகவானுடைய பெருமைகள் ஒரு வாசனை மாதிரி. அந்த வாசனை அதாவது ஸ்ருதிவாத நீதம், அதாவது வேதங்கள்ல பகவானுடைய புகழ் நிறைஞ்சிருக்கிறதாம். அந்த வேதங்களுடைய புகழ் என்ற இந்த வாசனையானது அந்த ஏது த்விதீய சரணாம்புஜ கோஷகந்தம் ஜிக்ரந்தி கர்ண விவரகே ஸ்ருதிவாதநீதம். ஒரு தாமரை மலரில் உள்ள மொட்டுக்கள் உள்ள வாசனையை அந்த மகரந்தமானது காற்றானது கொண்டு வருதான். அந்த காற்றானது என்ன பண்ணுவான், அந்த வாசனையை கொண்டு வருமா. அந்த மலர், அந்த தாமரை மலருடைய மனம் கமிழுமா. அந்த வாசனையை பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இப்போ கஜேந்திரன் போனா, கஜேந்திரன் தாகத்தில் இருக்கும்போது அந்த தாமரை மலருடைய மகரந்த வாசனை அது என்ன பண்ண காத்துல கொண்டு வந்துதான். அதை முகர்ந்து கொண்டு கரெக்டா அந்த திசையை நோக்கி போய் அந்த தடாகத்தில் உள்ள தண்ணீரை வேண்டிய அளவு குடிச்சது இல்லையா. அது மாதிரி இந்த வேதங்கள்ல சொல்லக்கூடிய பகவானுடைய புகழ், அந்த புகழை கேட்கிறோம். எதனால? அந்த சப்தங்களால. அந்த புகழ் என்ற வாசனையை முகர்ந்தவர்கள் பகவானை விடவே மாட்டாங்களாம். அப்போ வேதங்கள்ல சொல்லக்கூடிய பகவானுடைய புகழை யார் கேட்கிறார்களோ அதுக்கு பகவானிடத்துல கர்ண விவரகி ஜிக்ரந்தி கர்ண விவரகி. இது எப்படி முகரணும்? மூக்களை முகரக்கூடியது இல்லை. அந்த வேதங்கள்ல சொல்லக்கூடிய பகவானுடைய புகழை காதில் கேட்கிறார்கள். அப்போ காதில் முகர்கிறார்கள். அப்போ விவரகி ஸ்ருதிவாத நீதம். அப்படி என்ன ஆச்சுன்னா, அப்படி பகவானுடைய புகழை கேட்டு 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 இந்த வேதங்கள்ல சொல்லக்கூடிய பகவானுடைய புகழை கேட்டு கேட்டு என்னன்னா பகவானத்துல எல்லையற்ற பக்தி உண்டாயிட்டான். அந்த பக்தியினால பகவானுடைய சரணங்களை திருடமாக பற்றி கொள்கிறார்கள் அந்த பாகவதர்கள். பக்தியா கிரகீத சரணக பரையாச்ச தேசம். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தியினால பகவான் திருவடி கமலங்களை கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க. அப்படி பற்றி கொள்வதனால என்ன பண்றான்னா பகவான் அவங்க ஹிருதயத்தை விட்டு பெயர்றதே இல்லையா. நாபைஷி ஹிருதயாம் புருகாத்து ஸ்வபும்சாம். தன் பக்தருடைய ஹிருதயத்தை விட்டு பகவான் விலகிறதே இல்லையா. அந்த பக்தர் ஹிருதயத்துல எப்பொழுதும் பிரகாசிக்கிறானா. அப்ப வேதங்கள்ல இருந்து வந்ததுதான் புராணங்கள்லாம். அப்ப வேதத்துல வேதத்திலேயே பகவானுடைய புகழ் நிறைஞ்சி சொல்லியிருக்கு. ஆனா அது வேதத்தை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதை சுலபமாக்கி கொடுத்ததுதான் புராணம். இப்ப பாகவதமே வேதம் தான். வேதத்தில் பழுத்த பழம்தான். இதுல பகவானுடைய புகழ் அப்படியே கொட்டி கிடக்குது. ஸ்துதிகளாக பகவானுடைய கதைகளாக பகவானுடைய பெருமை, பாகவதுடைய பெருமையை பக்தி வர்த்தனை அதிகரிக்க செய்யக்கூடிய. அப்போ வேதங்கள்ல தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பகவானுடைய புகழை மட்டும் தனியா அதை திரட்டி எடுத்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வேதங்கள் ரொம்ப பெருசு, எல்லாமே ரிக்கேஜ சாம அதர்வனம்லாம். அதுல பகவான் புகழ் மட்டும் திரட்டி எடுத்து நம்ம அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அப்படி யார் திரட்டி எடுத்து படிக்கிறார்களோ அந்த வேதங்கள் இருந்த வார்த்தைகள்ல வேதங்கள்ல இருக்கக்கூடிய பகவானுடைய புகழை
காது நிறைய கேட்கிறார்களோ மகான்கள் வாக்குல கேட்டு பக்தியில் வளர்த்து பக்தியை பறையாச்ச தேசம் உயர்ந்த பக்தியை வளர்த்துக் கொள்கிறார்களோ தங்களுக்குள்ள அவர்கள் ஹிருதயத்தை விட்டு பகவான் விலகிறதே இல்லையா. ஸ்ருதிவாத நீதன். அப்போ சாஸ்திரங்கள் ஸ்ருதிகள் அப்போ கர்ண பரம்பரையா வேதங்கள் மூலமாக கேட்ட அந்த உபநிஷத்துக்கள் இவைகளெல்லாம் உள்ள பகவானுடைய புகழை யார் கேட்கிறார்களோ அவள் ஹிருதயத்தை விட்டு பகவான் விலகிறதே இல்லையா. அப்போ அந்த சாமர்த்தியம் இல்லாதவர்களுக்கு தான் அந்த புராணங்கள் எழுதப்பட்டது. அப்போ புராணங்கள் மூலமா ஈஸியா பகவானுடைய புகழ் நிறைய இருக்குது. அப்போ இந்த ஸ்ருதிவாத நீதம்ன்றது என்னன்னா, இப்ப பகவானுடைய பாகவதம் படிச்சு பாகவத்தின் மூலமா பகவானுடைய புகழை யார் நிறைய கேட்டு பகவான் திருவடி கமலை கெட்டியா பிடிச்சிக்கிறாங்களோ அவர்கள் ஹிருதயத்தை விட்டு பகவான் விலகிறதே கிடையாது. அப்படி அதனால நம்ம டைரக்டா பாகவதம் படிச்சாலே போதும். இது பாகவதம் படிக்கிறதுனாலே இது வேதத்துடைய சாரம் தான் பாகவதம். அப்போ வேதம் வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை. அப்போ திரை பாகவதி அப்படின்ட்டு ரெண்டும் பக்கத்து பக்கத்துல போடுறாரு எங்க பாகவத மகாத்மியத்துல. அப்படின்னா திரைன்னா வேதமும் பாகவதம் வேற இல்லை அப்படின்றது திரை பாகவதம். அதாவது 12 வஸ்துக்களுக்குள்ள பேதம் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல பாகவத மகாத்மியத்துல அதுல பாகவதமும் சொல்லியிருக்கு, வேதமும் சொல்லியிருக்கு, பக்கத்து சொல்லியிருக்கு. காயத்ரிக்கும் வேதத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி பசுக்கள் சம்ரக்ஷணம் பண்றது எல்லாமே ஒரே பலன், வைகுண்ட பலன். அது வேத சம்ரக்ஷணம் பண்றது, கோ சம்ரக்ஷணம் பண்றது, பாகவத தர்மத்துல ஈடுபடுறது, இதுக்கெல்லாம் சமமான பலன். அப்போ துளசி போஷணம், அவள் 12 விஷயம் துவாதச ஆதித்யர்களை வழிபடுறது, அதாவது 12 சூரியர்களை வழிபடுறது, இதுக்கெல்லாம் சமமான பலன்னு சொல்லியிருக்கு பாகவத மகாத்மியத்துல 12 விஷயங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல தான் வேதங்களையும் பாகவதம் சமமா சொல்லியிருக்கு. அப்போ வேதம் வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை. ஏன்னா வேதத்துடைய சாரம் தான் பாகவதம். ஆனா பாகவத்துல பகவானுடைய புகழை நிறைய கேட்டாலே நம்ம ஹிருதயத்துல பகவான் ஸ்ட்ராங்கா தங்கிடுவோம். பக்தியா கிரகீத சரணஹ பரையாச்ச தேஷாம் நாபைஷி நாத ஹிருதயாம் புருகாத் ஸ்வபும்சாம் நாபைஷி நாத ஹிருதயாம் புருகாத் ஸ்வபும்சாம். சரி, தாவத் பயம் திரவிணகேக சுகர நிமித்தம். எதனால் ஒரு மனுஷனுக்கு பயம் ஏற்படுது அப்படின்னா இந்த இடத்துல தாவத் பயம் திரவிணகேக, பணத்தினால, வீடுனால, குடும்பத்தினால, இந்த தேகத்தினால நமக்கு பயம் ஏற்படுதுன்னு சொல்றோம். இதே தாவத் பயம், இந்த பயம் இன்னொரு இடத்துல 11ஆம் ஸ்கந்தத்துல என்ன சொல்லிருக்குன்னா துதிய அபினிவேஷ அப்படின்னு சொல்லியிருக்கு. 2வது வஸ்து ஒன்று இருக்குன்னு தெரியறதுனால்தான் நமக்கு பயமே ஏற்படுதான். ஏக வஸ்து மட்டும் எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபமா பார்க்கறவனுக்கு பயமே கிடையாது. எல்லாமே எல்லா திசைகளும் சுகமயமா இருக்கும். அந்நியதா பார்க்க ஆரம்பிச்சதுனால்தான் நம்மளுக்கு பயமே ஏற்படுதான். அந்நியதான்னா நாம வேற, இந்த தேகம் வேற, எல்லாமே பகவத் ஸ்வரூபத்துக்கு அந்நியமா பார்க்கறது. அப்போ அந்நிய புத்தியோட பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் பயமே ஏற்படுது நமக்கு. அதான் தாவத் பயம். எதனால? திரவிண கேக சுகன நிமித்தம், உறவினர்களால, நம்மளுடைய குடும்பத்தினால, வீடுனால, பணத்தினால, இந்த தேகத்தினால நமக்கு பயங்கள் ஏற்படுது. சுகுல் நிமித்தம் சோகஸ்பிருகா பரிபவ விபுலஸ்ச லோபகா. அது மாதிரி நம்ம சொத்து சுகங்களை இழந்துட்டுனா பெரிய சோகத்துல ஆழ்ந்துடுறான். அது என்ன பண்ணா அதை அடையறதுக்கு மறுபடியும் ஆனா சரி அதுதான் பறிபோனா இவ்வளவு சோகத்தை உண்டாக்குதே அப்படின்னு விட்டுறானான்னு கேட்டா இல்ல, மேலும் அதிகமா பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறான். ஸ்பிருகானா ஆசைப்படுறான். மறுபடியும் அது இழந்துட்டா இவ்வளவு துக்கத்தை கொடுக்குதுன்னு தெரியாம, அப்படி தெரிஞ்சு கூட அனுபவிச்சு கூட மறுபடியும் அந்த பொருளை அடையறதுக்கு மேல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஓடுறோம். அப்போ சோகஸ்பிருகா, அப்போ சோகத்தை உண்டாக்குது, ஆசையை உண்டாக்குது. பரிபவ விபுலஸ்ச லோபகா. பரிபவம்னா நம்ம ஆத்மாவை மறக்க செய்யக்கூடியது, கிருஷ்ணனை மறக்க செய்யக்கூடியது. எதனால? இந்த குடும்பம், அதே சமயத்துல உறவினர்கள், இந்த தேகம், பணம், சொத்து சுகம், இவைகள்லாம் பகவானை மறக்கடிக்க செய்யக்கூடியது. பரிபவம் நம்ம சொந்த ஸ்வரூபத்தை, நம்ம சொந்த ஸ்வரூபமாக ஆத்மலாபத்திலிருந்து நம்மளை நழுவ செய்யக்கூடியது. அப்படியேப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு கூட, ஆனா விபுலஸ்ச லோபகா, அதிகமான பேராசை கொண்டவனாக இவைகளை அடைய முயற்சிக்கின்றான் மனுஷன். அதனால்தான் இவ்வளவு பயங்களும் ஏற்படுது, இவ்வளவு கஷ்டங்கள் அவனுக்கு உண்டாகுது.
தாவத் பயம் திரவிண கேக சுகர் நிமித்தம் சோக ஸ்பிருகா பரிபவ விபுலஸ்ச லோபா தாவன் மமேதி அசத் அவக்கிரக ஆர்த்தி மூலம் யா வண்ணதே அங்கிரிம் அபயம் பிரபணித லோக. இதில் தான் அகங்காரம், மமகாரம், என் பொருள், என் மனைவி, என் குழந்தைகள், என்னுடைய வீடு, என் உடம்பு அப்படின்ற மமகாரம், அகங்காரம், இதுபோல இது மாதிரி மாயில விழுந்து ஆர்த்தி மூலம் நம்ம துன்பத்துக்கு வேறாக இருக்கக்கூடியது இதெல்லாம், இந்த விஷயங்கள்லாம். தாவன் மமேதி அசத் அவக்கிரக, அசத்தான அழியக்கூடிய விஷயங்களை நம்ம கிரகிச்சுண்டு நாமளும் அழிஞ்சு போறோம், கஷ்டப்படுறோம், மரணத்தின் வழியில் போறோம், நாம மரணத்தின் பாதையில் செல்கிறோம். ஏன்னா அழியக்கூடிய வஸ்துக்களை தான் நம்ம கிரகிச்சுட்டு இருக்கணும். அழியாத பகவான் அல்லவா நம்ம கிரகிக்க வேண்டும், அப்பதான் நம்ம அழியாத நிலை உண்டாகும். நம்ம மரணத்தை ஏன் அடையணும்னா மறிக்கும் இயல்பு கொண்ட விஷயங்களே கிரகிக்கிறதுனால, அசத் அவக்கிரகாத்து, அசத்தான விஷயங்களை கிரகிக்கிறதுனால தான் நம்ம துன்பங்களை அனுபவிக்கின்றோம் அப்படின்னு நீங்க சொல்றார். மமேதி அசத் அவக்கிரக ஆர்த்தி மூலம், அதுதான் துன்பத்துக்கு மூலமா இருக்குது, வேற இருக்கிறது. யாவன்னே இது எது வரைக்கும் சரி, இது எப்படி நம்மளை விட்டு போகும்? இந்த சோகம், மோகம், பயம், காமம், குரோதம் இதெல்லாம் எப்படா நம்மளை விட்டு போகும்? இந்த அகங்காரம், மமகாரம், நான் அடிச்சுக்கிறது எல்லாம் எப்போ போகும்? எது வரைக்கும் பகவான் திருவடி கமலங்களை உறுதியாக பற்றி கொள்ளவில்லையோ அது வரைக்கும் நீங்காது. இந்த ஆர்த்தி மூலம் இந்த மாயை உன்னை விட்டு விலகாது. அது வரைக்கும் இந்த அகங்காரம், மமகாரம் உன்னை போட்டி ஆட்டி படைக்கும், அது வரைக்கும் விலகாது. அப்ப சொல்றாரு, யாவண்ணதே அங்கிரிம் அபயம் பிரபணீத லோகா. பகவானுடைய திருவடி கமலங்களை அவன் தான் அபயம், பயத்தை போக்கக்கூடியவன் அப்படின்னு அவன் திருவடிகளை பட்டாத வரைக்கும் உனக்கு இந்த விஷயங்களால ஏற்படக்கூடிய பயங்கள் உன்னை விட்டு விலகாது. யா வண்ணதே அங்கிரிம் அபயம் பிரபணீத லோகா அப்படின்னு அழகா சொல்றார். இப்படி பிரம்மஸ்துதி, பகவான் பிரத்யட்சமானவர் பிரம்மஸ்துதி சொல்றார். இந்த பிரம்மஸ்துதி 3வது அத்தியாயத்துல 3வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா இந்த பிரம்மஸ்துதி ரொம்ப விசேஷமானது. பகவான் சொல்றான், என்னுடைய அனுக்கிரகத்தினால்தான் நீ தவம் பண்ண, தபஸ் பண்றதே பகவத் அனுக்கிரகம் தானோ. அதனால சொல்றார், மதனுக்கிரகாத்து யத்வா தபசிதே நிஷ்டா ச ஏஷ மதனுக்கிரக பிரீதோ அகமஸ்து பத்திரம் தே லோகானம் விஷயேச்சையாம் எஸ்சகர்த்தாங்கம் அஸ்தோத்திரம் மத்கதையா உதயாங்கிதம். யார் என்னுடைய ஸ்தோத்திரத்தை இப்ப நீ ஸ்துதிச்சல்ல, இந்த பிரம்மதேவ ஸ்துதியை யார் படிக்கிறாங்களோ, யார் கேட்கிறார்களோ, என்னுடைய கதைகளில் ஈடுபடுகிறார்களோ, அவர்கள் அவர்கள் பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் பகவான் கதையில் ஈடுபட முடியும், இந்த ஸ்தோத்திரத்தை படிக்க முடியும். அவர்கள் யார் அதனால நீ தபஸ் பண்ணது நீயா தபஸ் பண்ணல, என் அனுக்கிரகத்தில் மதனுக்கிரகாத், என்னுடைய அனுக்கிரகத்தினால் நீ தபஸ் பண்ண. பிரீதோ அகமஸ்து பத்தம் தே லோகானம் விஜயச்சயம். அதனால நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்டேன். அதனால நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யார் தினமும் இந்த நீ 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 ஸ்தோத்திரம் பண்ண இந்த ஸ்துதியினால் என்னை யார் ஸ்துதிக்கிறார்களோ தினமும், அவரிடத்துல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்றாரு. ஏதேன புமான் நித்தியம் ஸ்துத்வா ஸ்தோத்திரேன மாம் பஜேத்து தஸ்யாசு சம்பிரதாயம். அவரிடத்துல சீக்கிரமா நான் சந்தோஷம் அடைந்து அவர்களுக்கு எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு பகவான் அனுகிரகம் பண்றாரு. சர்வகாம பரேஸ்வரக எதஸ்தௌஷித் குணமயம் ஏதேன புமான் நித்தியம் ஸ்துத்வா ஸ்தோத்திரேன மாம் பஜேத்து. யார் என்னை வழிபடுகிறார்கள் அந்த ஸ்தோத்திரத்தினால அவரிடத்தில் நான் சீக்கிரமா சந்தோஷம் அடைந்து பிரசிதையும் சந்தோஷம் அடைந்து சர்வகாம பரேஸ்வரக அவருடைய எல்லா ஆசைகள் நிறைவேற்றுகின்றேன் என்று பகவான் வாக்கு கொடுக்குறான். அப்போ இந்த பிரம்மஸ்துதி ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, ஓகே. ஏதேன புமான் நித்தியம் ஸ்துத்வா ஸ்தோத்திரேன மாம் பஜேத்து தஸ்யாசு சம்பிரசிதையும் சர்வகாம பரேஸ்வரக. அடுத்தது என்ன சொல்ற, நம்ம வராக வரைக்கும் பார்த்துருக்கோம்.
இப்போ நேராக நம்ம கபிலவாசுதேவருடைய கதைக்கு போயிடலாம். ரொம்ப அருமையான விஷயம். என்னாச்சு டைம்? சரி, நம்ம ஏதோ சரி கொஞ்சம் பார்க்கணும்னு நினச்சோம், பார்த்துட்டோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நல்ல அறிவான விஷயம்லாம் இருக்குது. சரி, நம்ம அப்படியே ரிலாக்ஸ் அனுபவிக்கலாம், இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிடலாம். ராம ராம கபிலவாசுதேவருடைய கதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பொறுமையாக பார்க்கலாம். ராம 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 ராம. நான் கதையை ஓட்டு பண்ண போயிடலாம், கடற்கடன்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். கொஞ்சம் புரியணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்குறோம். சரி, ஓகே. ராம 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 ராம. மொத்தம் தினமும் பாகவதம் பற்றி கொஞ்சமாவது பேசணும், அப்போ தான் ஒரு திருப்தியாக இருக்கும். ராம ராம ராம. பாகவதத்தை கொஞ்சமாவது அனுபவிக்கணும். श्री राम नाम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय, सकल साधु मंडली की जय. राम 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 राम.